அந்த அதில் பேசக்கூடிய அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 2014-15 வாக்கில் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு சப்பாத் நிகழ்ச்சி நடந்தது. சனிக்கிழமை அந்த சப்பாத்துங்கிற அந்த ஒரு சடங்கு, அந்த அந்த ஃபெஸ்டிவல் என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போனேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு யூத பெரும்புள்ளி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னதான் உங்களுடைய டார்கெட்டு அப்படின்னு. அப்படி பேச்சுவாக்கில் நம்ம அப்படியே கேட்டோம். கேட்டதுக்கு அவர் சொன்னார், எங்களுக்கு 3 இலக்குகள். அதில் முதல் இலக்கு தனி நாடு, அது கிடைச்சிருச்சு. இப்போ எங்ககிட்ட தனி நாடு இருக்கு. 2வது இலக்கு அமலிக்கர்களை வெளியேற்றுவது. அமலிக்கர்களை வெளியேற்றுவது. அது என்ன அமலிக்கர்கள் அப்புறம் சொல்றேன். 3வது என்ன அப்படின்னா, அமலிக்கர்கள் வெளியேற்றப்பட்டால் அல் அக்ஸாவை தகர்த்து 3வது தேவாலயம் கட்டுவது. இவர்கள் வெளியேற்றப்பட்டா 1 வாரத்தில் நாங்கள் கட்டிடுவோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து எல்லாமே செட்டப் பக்காவா வச்சிருக்கோம். 1 வாரத்தில் நாங்கள் கட்டிடுவோங்க. இது அமலிக்கர்கள் யாரு அப்படின்னா, 5வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவோம் பாருங்க, என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட தூய பூமியில் நுழைந்து விடுங்கள், இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு உள்ளவர்கள். மூசா நபி அல்லாஹ் சொன்னான்ல, இந்த ஊருக்குள்ள போய் நுழைங்க, அந்த ஊர் மக்களை வந்து வெளியே துரத்துங்கன்ட்டு. அதற்கு அவர்கள், மூசாவே, அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இவங்க தான் அமலிக்கர்கள். இப்ப புரியுதா இவங்க டக்கு? மூசா நபி காலத்துல அல்லாஹ் போட்ட உத்தரவை இப்போ நிறைவேற்றுறாங்களாம். அதனால அது பாவம் இல்லையா? ஏன்னா அல்லாஹ்வே உத்தரவு போட்டது. இப்ப இந்த குழந்தைகளை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு புரியுதா? எப்படி அங்க இருக்கிற பெண்கள், அங்க யூதர்கள் எல்லாமே எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க? அல்லாஹ் தானே சொல்லியிருக்கான், அங்க இருக்கு வெளியேற்றிட்டு போய் பிடிங்க. அல்லாஹ் சொன்னது எப்போ? அப்போ வாழ்ந்துட்டு இருந்தவங்க அமலிக்கர்கள் யாரு? இப்போ இருக்கிறவன் இவன் வந்து அமலிக்கரா? ஆனா ஊர்வக்குடி மக்கள் அமலிக்கர்கள்னு இவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான்? அதனால தான் நாங்க என்ன பண்றோம், அந்த அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நாங்க பலவீனமா இருந்தோம், மூசாவை நீயும் இறைவனும் போய் சண்டை போடுங்கன்னாங்க. இப்போ எங்களுக்கு பலம் வந்துருச்சு, அதனால நாங்க அடிக்கிறோம். அதனால இவங்களை அடிக்கிறது எங்களுக்கு குற்றம் இல்லை. எவ்வளோ இதுதான் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து எங்களுக்கு இது கிடையாது அப்படிங்கிறாங்க. இது நெக்ஸ்ட் என்ன